நான் அரமனையில் இருக்கும்போது ஆத்துக்கரைக்கு போகணும் மாங்கனி போய் செய்யணும். ஆனா ஆத்தங்கரைக்கு போனா நல்லா எடுத்து வந்தீங்களா? நல்லா எடுத்தாங்க எல்லாமே எடுத்து வந்தாச்சு. சரி வா பேசி அடி கொடுக்கவே தரத்தை அடி தரத்தை அடி ஐயா ஐ ஐ ஐயா அண்ணா ஐ அக்கா எங்க போ ஏய் அக்கா கொடுக்கவே தரத்தை அடி தரத்தை அடி அக்கா அவ்வளவே தெரியாத போயிடும். ஏன்னா இன்னைக்கு அவசரம் படபடப்பா இருக்குதுங்க. அதாவது அதனுடைய மகிமையே வேற. சரி அதனால இதோ ஆட்டுக்காரிக்கு வந்து விட்டோம். தானம் செஞ்சாலும் மாங்கிலை பூஜை பண்ணாலும் மாங்கி யாரோ ஒரு பாருங்க. அது யாரோ ஆட்டுக்கார ஓட நம்ம எல்லாரும் கொலைக்காரியில மஞ்சள் அதாவது பன்னீர் சம்பாதி எல்லாமே குளிச்சு நீராடி வெள்ளாடி கொண்டு சிரித்து முகத்தோடு இருக்கும்போது நாம நல்ல சந்தோஷமா இருக்கிறோமே அந்த வழியில வருது. அது யாருன்னு பாருங்கடி. இல்ல நம்ம எல்லாம் எப்படி அக்கா தங்கச்சி ஒற்றுமையா வந்து குளக்கரை குளிச்சு நீராடும் போது முகத்துல எப்படி கலையாக இன்று போது செந்தாமரை முகமோடு இருக்குது. நம்ம முகமெல்லாம் ஒழிக்குது. என்ன அங்க ஊம பொண்டாட்ட ஒருத்தர் ஒரு வேளை புருஷன் தன்னை முண்டையா இருப்பாளா? எதுக்கு போய் பாக்கலாம். ஏன்னா இங்க வாடி அக்கா என்ன எனக்கு என்ன தெரியுமா? அவளும் பெண்ணு நம்மளும் பெண்ணு. என்ன நான் கேட்டு வந்துட்டுமா? இல்ல நீ கேக்குறியா? இல்ல நீதான் கேக்குற. போய் என்னம்மா அந்த படம் இருக்கிறீங்களா? கேட்டு எங்க இங்கயா சரி யாரம்மா நீ ஏனம்மா அப்படி பொக்கு இருக்கிறாய்? என்ன போல பெண்ணல் அல்லவா? பாருங்க பாருங்க பக்கத்தில் பார்த்தா இன்று மூத்த செந்தாமரை முகம் மொக்கு வெடித்தது போல் முகம் ஜொலிக்குது. உடல் எல்லாம் மூஞ்சி மட்டும் மூஞ்சி உம்மன மாதிரி இருக்குது. ஏனம்மா என்ன காரணம்? என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லு. என்னம்மா நானும் இந்த மாதிரி பொம்பளை தானே, எதுக்கு கவலைப்படுறேன்? என்ன பார்த்தா உனக்கு தெரியல? இப்படி இவ்வளவு தூரம் வந்து கேக்குறீங்க. நான் எப்பவுமே இள மனசுக்காரி. அதாவது குளத்திலேயே கொதிக்க சொன்னாலும் சரி, காவேரி ஆத்திலே போக சொன்னாலும் போயிடுவேன். நான் இந்த மாதிரி பொம்பளை கண்டா மனம் இறங்கி எதை வேணாலும் கொடுத்துருவேன். அதாவது பெண்ணுக்கு பெண்ணு பேய மனமரங்கன்னு சொல்லுவாங்க. நீ வந்துட்டு அழுது சித்தனோட வந்திருக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி குழம்புக்கு இல்லையா காய்கறி இல்லையா என்ன இல்ல சொல்லு. சமையல் வேலைக்கு போய் கூட திருடிட்டு வந்துடலாம். மடிவு கழிக்க வந்துடலாம். சொல்லுடி அது அவருக்கு சொல்லு. இல்ல அதாவது நம்ம போனோம்னு வச்சுக்க அதே அள்ளி கட்டிக்குள்ள வந்தாலும் மாடி சொல்லு சீக்கிரம் யாராவது சொல்ல வேணும்னு சொல்றீங்க. அதனால சொல்லுடா சொல்லுடி. சொல்ற மாதிரி அக்கா ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு வா. அக்கா வந்தா சொல்லுங்க. ஏன் மேல மூஞ்சி முடிக்க மாட்டியா? அப்படியே அதாவது எப்படி தெரியுமா? சொல்லு அக்கா வாங்குறேன். அக்கா கூட வாடிங்கறேன். உலக்கறியில அடுத்த பெண்கள் சிரிச்ச முகத்தோட இருக்கும்போது வாடாத திருமகம் வாடி இருப்பது காரணம் என்ன? சோறாத திருமகம் சோறு இருப்பது என்ன? இல்ல மாமனார் அடிச்சாரா? மாமியார பேசுறாரா? இல்ல பேசுறாரா? இல்ல உங்க கொழுந்தனார் பேசுறாரா? இல்ல யாருனாலும் உங்களை இல்ல அதெல்லாம் விடுமா. உனக்கு ஆயிடுச்சா ஆவலையா? அது யாருன்னு கேட்காம மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜனாகப்பட்டவ என்னுடைய பேரு மின்னலொலியா. என்னுடைய பேரு மின்னலொலியா. மின்னலொலியாக இருந்தாலும் இதோ கல்யாணம் ஆண்டி 9 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த 9 ஆண்டுகளாக என் கணவனாகப்பட்டது நாடு திரும்பவில்லை. ஏதாச்சு என்னாச்சுன்னு சொல்லி அழுது சிந்தனை இருக்கின்ற பொழுது என் தந்தையாராகப்பட்டது ஏனம்மா அழுவரை என்ன காரணம் சொல்லி என் தந்தையார் கேட்டார். கேட்டோன்னு என்ன சொன்னப்பா
திருமணம் செய்து 9 ஆண்டுகள் ஆகின்றது. என் கணவனாகப்பட்டது என் நாடு திரும்பவில்லை. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது, அதாவது உன் கணவரும் வீட்டு நாடு திருமணம் செய்த கவலையாக இருக்கின்றார். அதாவது 48 நாள் கவரி பூஜை செய்தார். உன் கணவனாகப்பட்டது நாடு திரும்ப வருமா அப்படின்னு சொல்லி என் தந்தையார் சொன்னார். தந்தையார் சொன்ன பிரகாரமே இதோ இந்த 48 நாள் பூஜை இப்ப என்ன விஷயம்? ஏன் மகன் வருது அதுலயே தான் வருது. இப்ப என்ன விஷயம் என்ன சோதனை நம்ம கேட்டோம். அப்பா அங்க பிறந்தா, ஆய் எங்க பிறந்தா, தங்கச்சி எங்க பிறந்தது, என் பிறந்த இதுல விட்டா அதுல விட்டா நான் கேட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இன்னைக்கு சோர்ந்து இருக்கிறதுனா ஆபத்துக்கு கேளு. நாங்க சுடு தண்ணி அடுப்புல வச்சு கூட அதுலதான் விஷயமா இருக்குது. அதுலதான் இருக்குது. அதனால 48 நாள் பூஜை செய்தோம். இதோ 47வது நாள் பூஜை முடிந்து விட்டது. இந்த 48 நாள் பூஜை செய்கின்ற பொழுது இதோ என் கணவனாக திடீர்னு என்ன நாட்டுக்கு வந்துட்டாங்க. இதுல என்ன இருக்குது? நீ செய்யக்கூடிய தவத்தை விட்டுட்டு உன் கணவர் கண்ணு வந்து விட்டார். இதுல ஒன்றுமில்லையே. வேற விஷயம் நம்ம போல அக்கா இருங்க. இதுல தான் வருது. கணவன் வந்துட்டார். அப்புறம் கணவனாக வந்தார் அல்லவா? இதோ இந்த 48 நாள் பூஜையிலே 3.25 மணி நேரம் தான் இருக்கின்றது. அந்த 3.25 நேரம் முடிஞ்சிருந்தா என் கணவர் வந்து ஆசையோட என் புருஷன் வந்து சொல்லி ஏத்துக்கிட்டு இருப்பேன். அதனால என் தந்தைய கட்டளை எப்படி தெரியுமா? இதோ இந்த 48 நாள் கவரி பூஜை செய்கிறாய் அல்லவா? இந்த கவரி பூஜை செய்கின்ற பொழுது பெத்த தாய் வந்தாலும் சரி, பெத்த அப்பனே வந்தாலும் சரி, கணவனே வந்தாலும் பேசக்கூடாது, திருப்பி பார்க்க கூடாது. அவனே கதி என்று சிவன் பூஜை செய்ய வேண்டும். என் தந்தையார் கட்டளை. சரி, கட்டளை பிரகாரமே திடீர்னு வீட்டுக்காரர் வந்துட்டாரு. வந்த உடனே நான் என்ன செஞ்சேன்? கட்டி அணிந்தாங்க. கட்டி கணவர் என்று பாராமல். ஆமா, அப்புறம் வண்டிக்கு போன மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தா அப்புறம் நம்ம கதவு திறந்தா வச்சிருக்கோம். மூடி வச்சிருந்தா கொஞ்சம் பக்கம் பாரு என்னடி நடந்தது? வந்து நில்லுக்க சொல்றேன். சொல்லு. அப்புறம் 6 மாசம் கழிச்சு வராரு. நீ எப்படி இருக்கணும்? அப்படிதான் இருக்கணும். அப்புறம் சரி என் கணவர் வந்து விட்டாருல்ல அப்படின்னு சொல்லி திடீர்னு கணவர் வந்தோட கட்டி அடிச்சு என்ன பண்ண தெரியுமா? திடீர்னு அப்புறம் தண்ணி விட்டானே கிட்ட அணைக்கலையா? ஆமா, அது போயிட்டு போகுது. பிறகு இதோ மச்சன தூளா இது இருக்கிறதா? அந்த மச்சன தூளா மண்டை உடைச்சி ரத்த ஆறாக போகுது அக்கா. உன் புருஷன் 6 மாசம் கழிச்சு வந்தாரு, 3 மாசம் கழிச்சு வந்தாரு, தவம் செஞ்சேன், தவத்தை மிச்சு வந்தாரு. உனக்கு பிரியம்னா கூட தள்ளி விட்டுருக்கலாம், கூட ஏதோ ஆயிருக்கலாம். அது உன் புருஷன் மாத்திரம் கொண்டாடி போன 2 பேரும் அடிச்சுங்க, ஓட்டுங்க, தொட்டுக்குங்க, அதெல்லாம் நான் கேட்க வரல. ஆனா உன் புருஷன் பேரு என்ன அப்படி ஏன்னா நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். மகாராஜி யாருன்னு சொல்றேன். அந்த வஜ்ர தோளாயத்துல மண்டை உடைந்து இதோ மண்டை உடைஞ்சல உடைஞ்சிச்சு. புருஷன் பேரு என்ன? அதுல தானே வருது. அந்த லைனா வருது. அதுல தான் லைனா வருது. அப்படி என்னடி என்னடி வாங்க 2 பேரு இவ்வளவு அமைதியா முன்னாடி வாங்க. என்னடி அமைதியா பொறுமையா நிக்கறாங்க. ஆமா நீ ஏன் டாடாற? அதையா நீ கேக்குற? போ ஆதாரம் பண்ணல. அதெல்லாம் போ. வாடி நேரா தலைவரி. அப்படி இடிச்சு தள்ளி உடனே இதோ அடியே என்னலோலியா கணவனான வந்தேன். கணவனுடைய பர கட்டி இலையெல்லாம் இடிச்சு தள்ளியோட மண்டை உடைந்து விட்டதல்லவா? இதோ இந்த ரூபத்துல உன் முகத்துல என்னைக்கு நான் முடிக்க மாட்டேதான் சத்தியம் சத்தியம் கட்டி விட்டு போயிட்டாரு. ஆமா ஏண்டி உங்க புருஷன் முன்னாடி ஏதாவது பிரியத்தோட வந்திருப்பாரு. நீ ஏதோ வெளியே போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆந்திரத்துல மூத்திரத்தை விட்டுட்ட. சரி மண்டை உடைஞ்சது அதெல்லாம் விட்டு புருஷன் பேரு. அதாவது என் கணவனுடைய பேர் என்னன்னு கேக்குறீங்க? அவங்களும் சொல்லுடி. அதாவது குருநாத குருகுலம் முருகாத்தில் பிறந்த எதுக்கு நீங்க ஒரு வாரம் கேட்டுறேன். நான் அந்த பக்கம் சரி குருநாடு குருகோ. சரி நாடு அங்க இருக்குது, குருநாடு இருக்குது. அதுல உனக்கு என்ன? அந்த நாட்டுல யாராவது அதுல வரது எத்தனாயிரம் பேர் இருக்காங்க. அதுல ஏதாவது உனக்கு? அதனால குருநாடுகுலம் குருகுலத்தில் பிறந்த சந்திரகுலம். சரி என் கணவன் பேர் என்ன தெரியுமா? என்னடி பேரு? என் வீட்டுக்கார பேரு என்ன தெரியுமா? என்னடி பேரு? அர்ஜுன மன்னன்.
என்னது என்னது என்னடி அர்ஜுன மன்னன் குருநாடு குருகுலம் நாடு குருநாடு குலமா சந்திரகுலம் அப்பா அம்மா பேரு அதாவது குந்தி தேவி பாண்டு மன்னன் பாண்டு மன்னனுக்கும் குந்தமாதேவிக்கு பிறந்தவர் நடுவு பிறந்த நாயகன் வந்து உன்னை மண்டையை உடைச்சு பண்ணிட்டாயா ஐயோ அக்கா ஐயோ அதனால இப்ப நீ அழுவுற காரணம் என்ன அக்கா நம்ம மோசம் ஆயிட்டு நம்ம பொழைச்ச போல போலாம் போய் போலப்பா போச்சு அவ அங்க ஓடியா நிக்கிறாளே அவளை போய் பாவம்னு சொல்லி கேட்டுவான்னு சொன்னீங்கல்ல அவ கேட்டு லைனா சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா கடைசியா ஒண்ணு சொன்னா பாருக்கா அதுலதாக்கா நம்ம முதலுக்கே வாச நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தீனா இந்நேரம் தங்கவேல போட்டு தச்சுருப்பாக்கா அவ என்ன சொன்னா தெரியுமா குருநாடு குருகுலம் குந்தி மக்கள் ஐவர்கள் நடுபிறந்த நாயகனாகப்பட்டேன் ஆனாலும் அழகமான அர்ஜுனாகப்பட்டவர் மின்னலுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார் அந்த மின்னலுடைய ஆகப்பட்டவள் ஒரு நாள் இல்லாம 24 நாள் நீங்க வந்திருக்கிறார் என்று சொல்லி சிவன் பூஜை முடிகிற வரைக்கும் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கார் இல்லை நான் கணவர் வந்து விட்டேன் அதுக்குதானே பூஜை செஞ்சுன்னு அவர் சொல்ல இவள் மறுத்து அவனை பணவாக்கி ஏழை வந்தேன்னு சொல்லி இப்படி பட்டாரண்டு தள்ளன உடனே நம்ம புருஷனுக்கு மண்டை உடைஞ்சிருச்சு நம்மள 6 பேரும் திருமணம் செய்யலாம் 7 பேரும் இதோட இப்போ நாம எந்த சந்தோஷப்பட்டிருந்தோம் அக்கா 18 பாரத போர்கள் நடக்கப்பட்டோம் 12 வருஷமா காரணம் போனீங்க 12 வருஷமா கூட தெரிஞ்ச ஆயா 12 வருஷம் தெரிஞ்ச ஒரு நாள் கூட கணவர் நம்ம கணவருக்கு எந்த அதிகாரம் இல்லை 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 இவரு எவ்வளவு துணிச்சா இருக்கும் ஏடி ஏடி பாக்குறேன் அவள் உள்ளமா எவ்வளவு துணிச்சா இருக்கு அவளுக்கு தெரியாம தான் கேக்குறேன் அர்ஜுனுக்கு ஒரு கொண்டாட்டியா இல்ல ஒரு கொண்டாட்டியா 2 கொண்டாட்டியா 3 கொண்டாட்டியா ஆத்து மணலிலே அள்ளி என்னன்னா கூட அர்ஜுனன் மேல ஆசைப்பட்ட மாதிரிகளை எண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களே அக்கா ஏகப்பட்ட கோரினாரு சும்மா உள்ளமா மண்டையை உடைச்சிட்டேன்னு சொல்றாளே இவளை என்னக்கா பண்றது இவளை சும்மா விடலாமா நம்ம புருஷனை அடி மண்டையை உடைச்ச மன பாவி அவனை சும்மா விடுவேனா அவளை அடிச்சாலாம் பத்தாது அவ புண்டையா கிழிக்கணும் ஏன்னு மானம் கட்டவள ஏன்னு உனக்கு புரட்சி மேல பிரியம் இல்லைன்னா யாங்கிட்ட விட்ட வேண்டியது நான் விட்டத்துக்கு சட்டத்துக்கு அவரை நான் இருக்கிறேன் கணவரும் போயிட்டாங்க அழுது கிடைச்சிருந்தேன் வந்த பேருக்கு வரணும் போது அதுக்கு ஒரு பதில் இல்லையா அடியா அடிக்கிறீங்க உதையா ஒதுக்கிறீங்க எத்தார கட்டி விரவுக்கு போனானா கத்தால முடிவு பூஜையிலே அடிச்சான் ஏண்டி புருஷனுக்கு பருதாயிருச்சு எது இல்லாம இருந்தாலும் இருப்பேன் அதுலயே தோற்றுனாலும் இருப்பேன் எது இல்லாம இருந்தாலும் இருப்பேன்
ஆனா படுக்கைக்கு புறத்தலாம இருக்க மாட்டியாடி சண்டாரி. ஐயோ ஐயோ அறியாத புத்தியால தெரியாத தவறு செய்து விட்டேன். என்னை மன்னிச்சு விடுங்க அப்படிங்கிறேன். அவளை கொல்றது பெண்ணுக்கு பெண்ணு பேய மனமரங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை போல இப்படி அடிக்கிறீங்களா அக்கா? அதனால இதோ இந்த மின்னவழியா பார்க்காத அடிக்கிறீங்க, சித்திரவாதம் சரியில்லைங்க. நீ எங்க அண்ணனை வரவழைச்சு உங்களை சும்மா விடுவானா? உங்களை பாருங்கடி என்ன பண்றது? என்ன என்னை அடிச்சு சித்திரவாதம் அலுவாச்சி பண்ணதே இல்ல. இந்த அலுவாச்சி நீங்க அலுவல் நான் என்னடி உத்துமை பத்தினியாடி? ஏடி உத்துமை பத்தினியா நீ? ஏய் அப்படியே டர்ரன்னு கடிச்சு விடுவாமா தெரியுமா? ஏய் உங்க அண்ணன் உனக்கு அண்ணன் எனக்கு அண்ணன் ஓடி ஓடி கறி போட்டான் அந்த பக்கம்.